மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சேகரிக்கப்படும் குப்பை மற்றும் கழிவுகளை பிளாஸ்டிக் கவர்களில் மூட்டை மூட்டையாக கட்டி நடைமேடைக்கு அருகிலேயே மலை போல் தேக்கி வைத்துள்ளனர். இதனால் நடைமேடையில் காத்திருக்கும் பயணிகள் துர்நாற்றம் வீசுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பயணிகள் தரப்பில் கூறுகையில், பயணிகளின் நலன் கருதி அமைச்சர்கள் இங்கு ஆய்வுக்கு வரும்போது தேங்கி கிடக்கும் குப்பை கழிவுகளை பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் எம்எல்ஏ மணி தலைமையில் அதிமுக தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு அதிமுக அரசில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து பேசினார். இதில் முன்னாள் எம்எல்ஏக்கள் பல்பாக்கி கிருஷ்ணன், வெற்றிவேல் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு பேசினர். திமுக அரசு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை திமுக நிறுத்தியுள்ளது என குற்றம் சாட்டினார். இதில் ஒன்றிய செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர், வெண்மனப்புதூர், சூர்யா நகர் பகுதியில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த கடை அரசு விதிமுறைகளுக்குட்பட்டு பகல் 12 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 10 மணி வரை அரசு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் இரவு கடையை மூடிவிட்டு சென்றுள்ளனர். பின்னர் மறுநாள் காலை வந்து பார்த்தபோது சுவற்றை துளையிட்டு மர்ம நபர்கள் பணம் மற்றும் மதுபானத்தை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து கடம்பத்தூர் காவல்துறையினருக்கு கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அங்குள்ள சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். நாகை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி சார்பில் களமிறங்கும் கார்த்திகா நாகை தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் நிர்வாகிகளை சந்தித்து கலந்தாய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேட்பாளர் அறிமுக கலந்தாய்வு கூட்டம் நாங்கள் புறவழி சாலையில் உள்ள தனியார் கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த வேட்பாளர் கார்த்திகா, நான் வெற்றி பெற்றால் மீன்வள சட்டங்களை எதிர்ப்பது, காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாற்று உரிமை, கச்சத்தீவை மீட்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுவேன் என தெரிவித்தார். பொள்ளாச்சியில் உள்ள மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் மைய வனப்பகுதியில் அதிமுக பிரமுகர் ஒருவர் அத்துமீறி நுழைந்து இளம் காட்டு யானையை விரட்டியடித்துள்ளார். அந்த நபர் கோட்டூர் அதிமுகவை சேர்ந்த மிதுன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பதிவேற்றிய வீடியோவில் குற்றம் சாட்டப்பட்டவர் யானைக்கு மிக அருகில் வாகனத்தை வேகமாக ஓட்டியதால் யானை பதறியடித்து ஓடுவதை காண முடிந்தது. இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் மிதுனுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் தேர்தல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மினி மாரத்தான் போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன், நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரை சுபம், ஞானத்தை உள்ளிட்டோர் மினி மாரத்தான் போட்டிகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இதில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என் வாக்கு என் உரிமை போன்ற தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு வாசகங்கள் இடம்பெற்ற டி-ஷர்ட், தொப்பி உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஆறுகால் பகவதி அம்மன் கோயிலில் லட்சக்கணக்கான பெண்கள் ஒரே இடத்தில் பொங்கல் வைத்து வழிபடும் நிகழ்ச்சி 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. முன்னதாக ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலில் அம்மனுக்கு காப்பு கட்டி குடியிருத்தி நிகழ்ச்சி கோலாகலமாக துவங்கியது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். இதனையொட்டி 4500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தென்காசி மாவட்டம் தென்காசி நகராட்சி கூட்டரங்கில் நகர்மன்ற தலைவர் சாதிக் தலைமையில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் 33வது வார்டு பகுதிகளிலிருந்து நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளான கொடிமரம், மவுண்ட் ரோட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெறிநாய்கள் தொந்தரவு அதிகரித்து காணப்படுகிறது. இதனை சுட்டிக்காட்டும் வகையில் 20வது வார்டை சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர் ரஃபீக்,
நாய் முகமுடி அணிந்து நகர்மன்ற கூட்டத்தில் கோரிக்கை வைத்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு முதியவர் ஒருவரை நாய் கடித்துள்ளது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நாய் முகமுடியுடன் நாய் குறைக்கும் சத்தத்தை எழுப்பி கோரிக்கை மனுவை அளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சூளகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கொத்தமல்லி, புதினா கீரைகள் என அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. இதனை தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கும் நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இந்நிலையில் சூளகிரி பேரிகை சாலையில் உள்ள துறை என்ற ஏரியில் கடந்த ஆண்டு சேமிக்கப்பட்ட கெலவரப்பள்ளி அணையின் உபரி நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. இந்நிலையில் அசுத்தமான ஏரி நீரில் கீரைகளை வியாபாரிகள் சுத்தம் செய்து பின்னர் வாகனங்கள் மூலம் விற்பனைக்கு ஏற்றுமதி செய்கின்றனர். இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சூளகிரி சுகாதார ஆய்வாளர் தினேஷ்குமார் வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுபோன்ற அசுத்தமான நீரில் கீரைகளை கழுவினால் பொதுமக்களுக்கு பல நோய் தொற்று அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவும் எச்சரித்து அனுப்பினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது மானூர். இங்கு எழில் என்பவருக்கு சொந்தமான செங்கல் சூளை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சோலையில் பணிபுரிந்த பார்த்திபன் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரும் செங்கல் சூளை உரிமையாளர்கள் கடுமையாக தாக்கியதாக கூறி கதறி எழும் வீடியோ ஒன்று வைரலானது. இதுகுறித்து போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரித்து வந்த நிலையில் கணவன் மனைவி இருவரும் அடித்துக் கொள்ளும் சிசிடிவி காட்சியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் உரிமையாளர்களுக்கு ஆதரவாக சோலையில் பணிபுரியும் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பழனி கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். தொடர்ந்து பழனி காவல்துறை கண்காணிப்பாளரிடமும் மனு அளித்தனர். அதில் தங்களது வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் சூளை உரிமையாளர்கள் மீது தவறான தகவலை பரப்பும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வேண்டுகோள் விடுத்திருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.